தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேருங்க அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோல இவர்தான் உலக நடிகர், அப்புறம் தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்துவிட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கோ, நான் என்ன சொல்றேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியா இருந்தா, முறை சரியா இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க, ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம், இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க புள்ள அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். OG மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒன்று வேண்டுகோளா இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.